எஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இன்டர் பசங்களுக்கு ஃபவுண்டேஷனுக்கு இல்லை, ஓகேவா? ஸோ நிறைய பேர் பாஸ் ஆகிருப்பீங்க, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். பட் அதோட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்கீங்க, கரெக்டாக? இப்போ உங்களுக்காக எங்கள் சைடில் இருந்து என்னென்னலாம் சப்போர்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இது, ஓகே? ஜி இங்கே பாருங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் பசங்க நிறைய பேர் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம், ஓகேவா? ஸோ நம்ம ஃபீல் பண்ணதுக்கு ரொம்ப டைம் இல்லை, ஓகே? அட்லீஸ்ட் நம்ம படிக்கும் போதாச்சும் பரவாயில்ல, ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்டெம்ப்ட் வரும், ஓகே? கொஞ்சம் ஒரு 3 அட்டெம்ப்ட் இருக்குங்க. ஆமாம், அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு வாரம் 2 வாரம் அழுதுட்டு கூட வந்து படிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ அப்படி இல்லை. எண்ணி பார்த்தா 60 நாள் கூட முழுசா இல்லை, ஓகே? இந்த 60 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து இன்டர் பசங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம சிஏ ப்ரோஸ் வந்து ஆஃப்லைன் வந்துட்டோம். எங்கன்னா சபர்பன் அகாடமி ஆஃப் காமர்ஸ் கூட அசோசியேட் பண்ணி சிஏ ப்ரோஸ் வந்து ஆஃப்லைன் வந்துட்டோம். எங்கன்னா ராமர் கோவில், ராம் நகர், கோயம்புத்தூர் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அங்கே நம்ம கேம்பஸ் இருக்குது, விவேகம் கேம்பஸ் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுக்குறோம். நம்ம இப்போ முதல் கட்டமாக மார்ச் 12th இருந்து, மார்ச் 12th கம்மிங் தேர்ஸ்டேலிருந்து வி ஆர் ஸ்டார்டிங் அவர் இன்டர் ரிவிஷன் ஆஃப்லைன் கிளாஸஸ். ஆஃப்லைன் தான் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் இருக்குது. அதாவது மார்ச் 12th ஆரம்பிக்குது. 12, 13, 14, 15 அக்கௌண்ட்ஸ் அருண் சார் தான் எடுக்கிறாங்க. 16, 17, 18, 19 லா நான் தான் எடுக்கிறேன். 20, 21, 22, 23, 24 இந்த 5 நாளைக்கு வந்து டாக்ஸஸ், டிடி அண்ட் ஐடிடி விகாஸ் கவுடா சார் பெங்களூர்லேருந்து வராங்க. 25, 26, 27, 28, 29 இந்த 5 நாளைக்கு வந்து ஆடிட் எஸ்எம் சேர்ந்து நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் 30, 31 ஏப்ரல் 1, 2, 3 இந்த 5 நாள் வந்து அருண் சார் தான் காஸ்டிங் எஃப்எம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஷெட்யூல், ஓகேவா? இதுக்கு இப்போ கரண்ட்லி ஆல்ரெடி 30 ஸ்டூடெண்ட்ஸ், 30 ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் எடுத்துட்டாங்க. நம்மளை பொறுத்த மட்டும் டோட்டல் நம்ம கிளாஸில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து 44 தான், 45 தான் நம்ம ஸ்ட்ரென்த். இனியும் நமக்கு 15 சீட் இருக்குது. கம்மிங் நெக்ஸ்ட் 3 டேஸ்க்குள்ள அட்மிஷன் க்ளோஸ்னு சொல்லி போட்டுருவோம். ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, நல்ல ஒரு ரிவிஷன் வேணும், நல்ல ஒரு ப்ரஷ் அப் வேணும்னு சொன்னீங்கன்னா கன்ஃபார்மாக வாங்க. கோயம்புத்தூரில் வந்து ஆஃப்லைன், கோயம்புத்தூர் பசங்க தாராளமாக வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டுருங்க ஆன்லைனில். இதில் என்னன்னா ரிவிஷன் மட்டும் இல்லை, கூட நம்ம 2 டெஸ்ட்டும் எம்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வைப்போம். எனக்கு ஒரு டவுட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்க ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டு ஃபெயில் ஆனால் மட்டும் தான் வரணுமா, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்க வரலாமா? ஈவன் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்க தாராளமாக வந்து அட்டன் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம், நீங்கள் நினைப்பீங்க நிறைய காசு செலவாகுமா சொல்லிட்டு. இல்லவே இல்லை. நம்ம எப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 826, அதாவது 700 + GST 826 தான். அக்கௌண்டன்சி 4 days 826 தான். ஸோ நீங்கள் தாராளமாக ஆல்ரெடி படித்தவங்க வந்தால் ரொம்ப நல்லது, எல்லாமே புரியும். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷராக நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். எப்படிலாம் நம்ம அப்ரோச் பண்ணணும், அந்த சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த ரிவிஷன் வில் பி ஒன் ஆஃப் த வர்த்தியஸ்ட் திங் யூ கேன் ஜாயின். தாராளமாக ஜாயின் பண்ணிக்கங்க. இனி நெக்ஸ்ட் 3 more days தான் இருக்குது. எஸ், இங்கே பாருங்க, இது ஒரு டவுட், ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் பேட்ச் யாரால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற பசங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கொஞ்சம் சரௌண்டிங்ல இருக்கிற பசங்க வந்துட்டு போகிற மாதிரி. அப்படி இல்லையா, சில பசங்க சார் எனக்கு தெரியாது சார், நான் வெளியூர்ல இருந்து கூட வரேன் சார், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு எப்படியாச்சும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே அட்டெம்ப்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆக்கி விடணும், நான் வந்து ஹாஸ்டலில் கூட வந்து தங்கி படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதையும் தாண்டி நிறைய கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. சென்னையில் இருப்பாங்க, அவங்களால வந்து தங்க முடியாது. இப்போ அவங்களுக்காக நம்ம என்ன மாதிரி சப்போர்ட் வச்சிருக்கோம்னா டெஸ்ட் சீரிஸ் வச்சிருக்கோம், ஓகேவா? அந்த டெஸ்ட் சீரிஸை பற்றி சொல்லுங்க பார்ப்போம், அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம செப்பரேட்டாக வீடியோ போட்டுடலாம். அதான் நல்லது. ஏன்னா எல்லாமே கலாப்பனா இது பசங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். செப்பரேட்டாக வீடியோ போடலாம். ஆமாம், கரெக்ட். அப்பனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரிவிஷன் வந்து அட்டன் பண்ண முடியல சார், ஆன்லைன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கேட்காதீங்க. ஏன்னா ஆன்லைன் இல்லை, ஓகே, ஒன்லி ஆஃப்லைன் தான். மேபி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண 1-2 வீடியோஸ் போடுவோம். எல்லாம் போட மாட்டோம். 1-2 வீடியோஸ் நம்ம கன்ஃபார்மாக போடுவோம். we are planning to put. பட் அதை தாண்டி எங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணுமே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பக்காவான டெஸ்ட் சீரிஸ் இருக்கு வித் ஷெட்யூல், ஓகேவா? அதை நான் ஒரு டீடைல்டு வீடியோவில், ஓகே, எத்தனை டெஸ்ட் இருக்கும் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸை கம்ப்ளீட்டாக ரீவம் பண்ணியாச்சு, ஓகேவா? இன்டருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ்லாம் மட்டும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். அதனால அந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணிருந்தோம். பட் இப்போ அப்படி இல்லை. குரூப் 1 100% கொடுக்க போகிறோம், குரூப் 2 100% கொடுக்க போகிறோம். அதாவது ரெண்டுமே உங்களால் சேர முடியாது. எய்தர் நமக்கு 60 டேஸாக இருக்கு. ஸோ 6 சப்ஜெக்ட் படிக்க முடியும்னு வச்சுக்கோங்களா. நம்ம எய்தர் குரூப் 1 ஃபோக்கஸ் பண்ண முடியும், குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ண முடியும். ரெண்டுத்துக்கான டெஸ்ட் சீரிஸ் இருக்கு, ஓகேவா? என்ன மாதிரி டெஸ்ட் இருக்கும்? வீக்லி டெஸ்ட் இருக்குமா? 25 மார்க் 50 மார்க் அந்த மாதிரிலாம் இருக்குமா? அந்த மாதிரி இருக்காது. மோஸ்ட்டாக நம்ம இந்த டைம் 100 மார்க்ஸ் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறோம். 3 நாள் 100 மார்க் டெஸ்ட் இருக்கும். அதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் வீடியோ, ஓகே, வித் ஷெட்யூல், எத்தனை 100 மார்க் டெஸ்ட், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ டார்கெட், ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எவ்வளோ போர்ஷன் முடிக்கணும், என்னென்ன போர்ஷன் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டு வீடியோ இருக்கும், ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆக வேணாம். என்னடா இது கோயம்புத்தூர் பசங்க மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறோம், எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்ல கன்க்ளூட் பண்ண வரேன். அவ்வளோதாங்க. என்னன்னா ரிவிஷனுக்கு தாராளமாக ஜாயின் பண்ணுங்க. 12th ஆரம்பிக்குது. நான் கீழே எங்கள் 2 பேர் நம்பர் தரேன். நான் நம்ம ஆஃபீஸ் அட்மினோட நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கீங்க. ஒன்றும் இல்லை போட்டுக்கோங்க, நீங்க போட்டுருங்க. ஃபில் ஆயிடும் ஆல்ரெடி ஒரு அளவுக்கு போயிட்டே இருக்கு. இன்னும் 3 டேஸா இருக்கு. 9, 10, 11 தான் 12th வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். சட்டுப்பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா
இது ரெஜிஸ்டர் ஒன்லி 15 மோர் சீட் தான் அவைலபிளா இருக்கு. நம்ம கூட்டத்தை ரொம்ப சேர்க்க விரும்பல, ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா தான் இருக்க போகுது. ஈவன் நீங்க குரூப் 1 கிளியர் பண்ணாலும் பரவாயில்ல, கண்ணை மூடிட்டு நீங்க குரூப் வாங்க. ஓகேவா? ஃப்ரெஷ்ஷா கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடா இருக்காதா சார், புரியாதா சார்னா சூப்பரா பக்காவா புரியும். ஓகேவா? எப்படி அப்ரோச் பண்ண நல்லாவே தெரியும். ஃப்ரெஷர்ஸ்க்கு உங்களுக்கு நல்லா நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். ஒண்ணு இல்லைங்க, இந்த QR இருக்கும், QRல பேமெண்ட் பண்ணி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க, மிச்சத்தை நாங்க பார்த்துறோம். நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும், சார் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணிங்களா, இல்லைனா வெறும் MCQ மட்டும் சால்வ் பண்ணிங்களா, இல்லைனா ஒரு 4-5 சாப்டர் மட்டுமா சார் அப்படின்னா அப்படி இல்லை. ஓகேவா? வேற மினிமம் 60 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் எஃபர்ட் போடணுமோ எல்லா எஃபர்ட்டும் போடுவோம். தட் மீன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 80% ஆஃப் த போர்ஷனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண போறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறேன்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்டாண்டர்ட்ல ஒரு 80% ஆஃப் த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பெரிய பெரிய சாப்டர் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 100% நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போறோம். லா பொறுத்த மட்டும் ஷேர் கேபிட்டல், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி, ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ், ஃபெமா, LLP இந்த மாதிரி பெரிய பெரிய சாப்டர்ஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். ஸோ தாராளமாக நீங்க ரிவிஷனுக்கு ஜாயின் பண்ணலாம். அண்ட் நீங்க ஃபெயில் ஆனீங்க சொல்லி வருத்தப்படாதீங்க. இட்ஸ் a very good golden opportunity to understand yourself and improve. So all the best. Do join. கீழே நான் நம்பர்ஸ் கொடுக்குறேன், நீங்க தாராளமாக வேக மெசேஜ் பண்ணி நீங்க அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். டெஸ்ட் சீரிஸ் வீடியோ அடுத்து வரப்போகுது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.